என்ன லட்சுமி, அவளுக்கு 3 வெட்டி இன்னும் காணா. இவளுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாளுங்க. வந்துருவாளுகக்கா, நம்ம கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாளுங்க. லட்சுமி, அந்த பஸ் வந்துருச்சு பாரு, அவளுக்கு இன்னும் காணா. ஆமாக்கா, பஸ் வந்துருச்சு, அவளுக்கு இன்னும் காணோம். சரி, அப்போ நம்ம போவோம், அவளுக்கு பின்னாடி வரட்டும். ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னோன்னா புள்ள குட்டியில தூக்கிக்கிட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆகிற மாதிரி அம்பிட்டு வந்துடுதுங்க. அண்ணே, நீங்களா காசு கொடுக்குறீங்க? பார்த்து வண்டியை ஓட்டுங்கண்ணே. சரிப்பா, நான் கொடுக்கல, நீங்க ஃப்ரீயாவே வாங்க. எங்க கண்டக்டரை காணாம, எங்க அவரையும் நசுக்கிட்டீங்களா கூட்டத்தோட கூட்டமா? ஏப்பா கண்ணாயிரம், இருக்கியா இல்லையா? உனக்கு என்னையா ஜாலியாக உனக்கு கவர்மெண்ட்லேருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, உட்காந்து வர. நான் வந்து இருக்கனா இல்லையான்னு கூட தெரியலை. இப்போதான் என்னை தேறியாயா நீனு? சரிடா, உயிரோட இருக்கியா? அப்ப சரி சரி. அங்கே ஸ்டாப் பண்ணியா? அங்கே 2 பொம்பளைய நிற்கிதுங்க பாரு. லட்சுமி, பார்த்து வா லட்சுமி, செம்ம கூட்டமா இருக்கு. ஆமாக்கா, என்னன்னு தெரியலையே, இன்னைக்கு செம்ம கூட்டமா இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட கேளுங்கக்கா என்னன்னு. என்னம்மா எல்லாரும் இவ்வளோ கூட்டமா போறீங்க? அப்படி எங்கேம்மா போறீங்க? பச்சை கூட்டத்துக்கு போறோம்க்கா, எல்லாரும் ஒண்ணா. பச்சை கூட்டத்துக்கா? எங்க பேருமா? எங்கெல்லாம் எவனும் கூப்பிடல. ஆமாக்கா, காசு கொடுத்து சாப்பாடுலாம் கொடுக்குறாங்களா, அதனால எல்லாரும் போறோம். காசுமா கொடுக்குறாங்க? இப்படி தெரிஞ்சா நாங்களும் வந்திருப்போமேம்மா. நம்மளும் போமாக்கா, காசெல்லாம் கொடுக்குறாங்களா? வேணா லட்சுமி, வீட்டில் ஆடு மாடு கிடக்கு லட்சுமி, நம்ம கடைக்கு ரசம் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போவோம். என்ன பெரிய பொண்ணு, லட்சுமி அக்காவையும் வள்ளி அக்காவையும் காணா. 2 பேரும் நமக்கு முன்னாடி போயிட்டாங்களோ? கால் பண்ணி கேளு. ஆமாம் முத்து, நான் கேட்டேன். அவங்க 2 பேரும் பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்காங்களாம், நம்மளை பின்னாடி வர சொன்னாங்க. அப்படியா? பாரு, இதுக்கு 2 பேரும் நம்மளை விட்டுட்டு முன்னாடி போயிடுச்சுங்க. சரி விரு திவ்யா, நம்ம பார்த்து போய்க்கிடுவோம். இப்போ என்ன நம்மளுக்கு போக தெரியாதா? சரி பெரிய பொண்ணு, நீனா நல்லா வளர்த்தியா இருக்க, கொஞ்சம் எட்டி பாரு பஸ் வருதானே. ஏன் உன் கண்ணுக்கெல்லாம் பஸ் வருது தெரியாதா? என்னையும் பார்க்க சொல்கிற? அப்படி இல்லை பெரிய பொண்ணு, நீ வளர்த்தியா இருக்க, நல்லா எட்டி பார்ப்ப பஸ் வருதா என்னன்னு, உனக்கு நல்லா தெரியும்ல, அதுக்காண்டி சொன்னேன். இந்த டைலாக்கை ஒன்று அடிக்கடி சொல்லிடு. சரி இரு, நானே பார்க்குறேன். பஸ்ஸு வருது, அதுவும் செம்ம கூட்டமாக வருது. நம்ம வந்துட்டு நிற்க மாட்டாங்க போல, நம்ம ஓடி தான் ஏறணும். அதனால 2 பேரும் பார்த்து சீக்கிரம் ஏறிடுங்க. நான் ஃபஸ்ட்டால ஏறிடுறேன். சரி பெரிய பொண்ணு, நீ பார்த்து ஃபஸ்ட்டு ஏறிட்டு அப்புறம் எங்கள் 2 பேத்துக்கும் கையை கொடு, நாங்கள் ஏறிடுறோம். திவ்யா, கையை நல்லா பிடிச்சிக்க, கீழே விழுந்துடாத. விழுந்தா அப்புறம் செத்து போடுவேன். என்னை எப்படியாவது காப்பாற்றிடு சின்ன பொண்ணு, பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு என்னை ஏதாவது பழி வாங்கிறாத சின்ன பொண்ணு, என்னை எப்படியாவது உள்ளக தூக்கிடு. கவலைப்படாத, உன்னை கீழெல்லாம் நான் போட்டுற மாட்டேன். நல்லா பிடிச்சிக்க. உமா, கண்ணை திறந்து பாரு, நீ உள்ளக்க வந்துட்ட உமா. நன்றி பெரிய பொண்ணு, என்னை எப்படியோ நீ காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றி. யோ டிரைவரு, பஸ்ஸில் தான் யாருமே இல்லையே, அப்புறம் ஏன் ஸ்டாப்பில் நிற்காம போகிற? ஏம்மா, கரை டயத்துக்கு வண்டியை கொண்டு போகணுமா, அதனாலதாம்மா இவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன் நானே. யோ, நீ வேமா போகிறதுக்கு என்னைய கொஞ்ச நேரத்தில் சாக அடிக்க பார்த்தியா? அதான் உயிரோட வந்துட்டு இல்லைம்மா, அப்புறம் என்னம்மா, உட்காருமா விசாம. பாத்தியா பெரிய பொண்ணு, இந்த ஆள் எப்படி சொல்கிறான், இவனா ஒரு ஆளா? விடு விடு, என்னைக்காவது ஒரு நாள் இவர் நம்ம ரோட் நாடி பஸ்ஸை கொண்டுகிட்டு வர தானே செய்யணும். அன்னைக்கு வச்சு இவரை பார்த்துக்குருவோம் நம்ம. ஆமாம் சின்ன பொண்ணு, என்னை உயிருக்கு போராடுற மாதிரி செஞ்சுட்டான்ல, இவனை விடக்கூடாது, நம்ம தெரு நாடி வரட்டும், இவனை பார்த்துக்குருவோம். சரி சரி விடுங்க, ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் கடைக்கு போகிற வேலையை பார்ப்போம், அப்புறம் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குருவோம்.